நீதான் ஃபர்ஸ்ட் கொரட்ட. நீதான் ஃபர்ஸ்ட் கொரட்ட. நீயா ஃபர்ஸ்ட் கொரட்டனா கொரட்ட வந்து பிரச்சனையா பேசுறவங்க பிரச்சனையே வாழ்க்கையில இல்லனா இது ஒரு பிரச்சனையா பேசுவாங்க. தெரிஞ்சுக்க. கை எல்லாம் நீட்டி பேசுறது. நான் கை நீட்டி பேசுறேன். இருக்கீடப்பா நான் இருக்கீடப்பா. அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள சண்டை வருமா? வரும். ஆனா வராது. ஒண்ணு குத்தி கொல்லாம விட மாட்டேன். எங்க கொண்டு வந்து நிறுத்திக்கிற பாத்தியா? வணக்கம் மை டியர் ஜோன்மேட்ஸ், வெல்கம் டு சஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிக் பாஸ் சீசன் 9 உடைய டே 1 அண்ட் எபிசோட் 2 ஓட ரிவ்யூ தான். இன்னைக்கு எபிசோட ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு ஆர்கியூமெண்டோட தான் ஸ்டார்ட் பண்றாங்க பிரவீனுக்கும் திவாகருக்கும். பிரவீன் கேட்கறாப்புல அது எப்படி நீங்க டாக்டர்னு போட்டுக்கலாம், டாக்டர் வேற பிசியோதெரபிஸ்ட் வேற தானே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காப்புல. இந்த டாபிக் எல்லாம் வெளியே வச்சே டிஸ்கஸ் பண்ணி முடிச்சாச்சு. பிசியோதெரபிஸ்டும் டாக்டர்னு போட்டுக்கலாம், பிபிடின்னு சேர்த்து போடணும், அது லாலியே வந்துருச்சு அப்படின்ற கிளியரான எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் கொடுத்துட்டாப்புல. மற்றவங்களும் ஆமா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. மறுபடியும் அந்த டாப்பிக்கை எதுக்காக பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எடுத்து வந்து பேசணும் அப்படிங்கிறது தெரியல. பிக் பாஸுக்குன்னே ஒரு ஃபார்மெட் இருக்கு. அதாவது யாராச்சும் நெகட்டிவ் பர்சன் வீட்டுக்குள்ள இருந்தாங்கன்னா அவங்கள போட்டு அடின்னு அடிக்கும் போது அந்த அடிக்கிற பர்சனுக்கு பாசிட்டிவா மாறும் அப்படின்னு சொல்லிட்டு அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு பிரவீன் எதுவும் பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காரா அப்படிங்கிறது தெரியல. பிசியோதெரபிஸ்ட் வேற டாக்டர் வேற. டாக்டர் படிக்கணும்னா இது டாக்டர் போடுறானே உங்களுக்கு லாபம். இதுக்கு நடுவுல பார்வதி வந்தாங்க, அப்படியானே அப்படி சொல்லிட்டாங்களானே, சரி ஓகேனே அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா முடிச்சிட்டாங்க. ஆனா கெமி இருக்காங்க பாருங்க, நான் நம்ப மாட்டேன், என்கிட்ட போன் இல்ல, அதனால ப்ரூஃப் இல்ல, அதனால நான் நம்ப மாட்டேன், நீங்க சொல்றதெல்லாம் பிளைண்டா நம்ப முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகேமா, நம்ப முடியாத, சரி ஓகே, எங்களுக்கு மெடிக்கல் டேர்ம்னு ஒன்று இருக்கு, அது உனக்கு புரியாதுமா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அது எப்படி புரியாதுன்னு நீங்க சொல்லலாம், எனக்கு எப்படி புரியாது, படிச்சு பார்த்தா எனக்கு புரியதான் செய்யும். ஏமா அது மெடிக்கல் டேர்ம், எதுவா இருந்தாலும் எனக்கு சொல்ற மாதிரி சொன்னா புரியதாங்க செய்யும், அது புரியாதுன்னா நீங்க சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கெமி உடனே பாய ஆரம்பிச்சிட்டாங்க. படிச்சா புரியாதா? எனக்கே புரியாது, இல்ல எனக்கே புரியாது. அண்ட் கெமியை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட ஒரு கேரக்டரா இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்ல உள்ள வரும்போது இன்ட்ரோல நான் ரொம்ப பாசிட்டிவான பர்சன், என்னை சுத்தி இருக்கவங்களையும் ரொம்ப பாசிட்டிவா வச்சுப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் ஆரம்பிச்சாங்கல்ல. ஆனா உண்மையிலேயே அவங்க எப்படிப்பட்ட கேரக்டரா இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யாராச்சும் பேச்சு வாக்குல ஒரு வார்த்தையை விட்டுட்டாங்கன்னா அந்த ஒரு வார்த்தையை பிடிச்சிட்டு நேரா போய் சண்டை இழுக்கிறது, இதுதான் கெமியோடைய ஃபுல் டைம் ஜாபாவே இந்த பிக் பாஸ் வீட்ல இருக்க போது பாத்துக்கோங்க. அது எனக்கு புரியாதுன்னு சொல்ல வேணாம், நீங்க புரிய வச்சீங்கன்னா எனக்கு புரியும். அதுக்கப்புறமா காலங்காத்தாலேயே ஒரு 4 பேர் முடிச்சு கார்டன் ஏரியால பேசிட்டு இருந்தாங்க. யாருன்னா பிரவீன் காந்தி, துஷார், விக்ரம், நந்தினி. இதுல பிரவீன் காந்தி எவ்வளவு பெரிய டைரக்டர், ஆனா அந்த மனுஷனுக்கு இவ்வளவு பெரிய ஷோ, எவ்வளவு மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, இதுல எதை பதிவு பண்ணணும் பதிவு பண்ண கூடாதுன்னு கூட அந்த மனுஷனுக்கு தெரியல. அவர் என்ன சொல்றாப்ல, அது பெண்களை பொறுத்த வரைக்கும் பொறாமை, பேராசை இதெல்லாம் அதிகமா இருக்கும், ஆனா ஆண்களுக்கு அப்படிலாம் இருக்காதுன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாரு. பெண்கள் கிட்ட 2 கொடுத்துட்டாரு, ஜெலஸ், இன்னொன்னு பேராசை. அதை பார்க்கும்போது நமக்கே கடுப்பாகுது, அங்க இருக்க நந்தினிக்கு கடுப்பாகாதா, உடனே களத்துல இறங்கிட்டாங்க. அது எப்படி நீங்க அப்படி சொல்வீங்க, ஆண்களுக்கு கிடையாது பெண்களுக்கு மட்டும் தான் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே விக்ரம் உள்ள வந்துட்டாப்ல. இல்ல ஒருத்தனை தாண்டி போகணும்னு நினைக்கிறது தான் போட்டி, அவனை பிடிச்சி பின்னாடி வலிச்சு போடணும்னு நினைச்சா அது பேராசை, அது வந்து போறாம, அதை தான் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அந்த இடத்துல பிரவீன் காந்தி கொஞ்சம் உசாராயிட்டாப்ல. சரி ரைட், அப்ப அப்படியே ட்ராக்கை மாத்து அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஆண்களை இயக்கும் சக்தியே பெண்கள் தான், அப்படியே மோட்டிவேட் பண்ணி அடுத்த ஸ்டெப்பு கொண்டு போறதே பெண்கள் தான் அப்படிங்கிற மாதிரி பேசினோடனே அப்படிவா வலிக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த கான்வெர்சேஷன் தான் முடிச்சு விட்டாங்க. பெண் என்பவள் அவள் இயக்கும் சக்தி. சோ பிரவீன் காந்தியை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் கொண்ட மனுஷனா இருக்காப்ல அப்படிங்கிறது சத்தியமா தெரியல. ஆனா இதே மாதிரி கண்டினியூஸா பேசிக்கிட்டு இருந்தாரு அப்படின்னா இன்னும் ஒரு வாரம், ஏன் இந்த வாரம் தாண்டறதே கொஞ்சம் கஷ்டமாயிரும், டயர்ட் ஆயிடும், நம்மளும் கீழே வந்துரும். இதுக்கப்புறம் இந்திய பிக் பாஸ் வரலாற்றில் முதல் முறையாக அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ்ல எதுக்கோ சண்டை போட்டுருக்காங்க, முட்டைக்கு சண்டை போட்டுருக்காங்க, வெங்காயத்துக்கு சண்டை போட்டுருக்காங்க, சாப்பாட்டுக்கு சண்டை போட்டுருக்காங்க, ஆனா ஒரு கொரட்டைக்கு சண்டை போட்டுருக்காங்களான்னு சொல்லி கேட்டா இது வரைக்கும் கிடையாது. அந்த கொரட்டையை வச்சு ஒரு சண்டையை உருவாக்குறோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு திவாகர் ஒரு பக்கம் கொரட்டை விட்டுருக்காப்புல, பிரவீன் ஒரு பக்கம் கொரட்டை விட்டுருக்காப்புல, மோட்டர் ஓடின மாதிரி இருந்திருக்கு போல இருக்கு ரூம்ல. ஆனா இருக்கிறதுலே ஹை வால்யூம் கொரட்டை வந்து திவாகர் விட்டுட்டா போல இருக்கு. பிரவீனுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு 5 அந்த மனுஷனை எழுப்பி திருப்பி படுக்க சொல்லிக்காங்க. 5 அந்த மனுஷன் திருப்பி படுத்துட்டாப்ல. ஆனா அதுக்கப்புறமா முழிச்சு வந்துட்டு, ஏயா நீயே அவ்வளவு கொரட்டை விடுற, நீ என்ன பார்த்து கேட்கறியா அப்படின்னு சொல்லிட்டு திவாகரும் பிரவீனும் மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. இதுல வேற யாரு ஃபர்ஸ்ட் கொரட்டை அப்படிங்கிறதுக்கு வேற ஒரு ஸ்பெஷல் சண்டை வேற. ஃபுல் டைம் நைட் ஃபுல்லா கொரட்டை தெரியுமா, உன்ன பாத்தீங்க என்னது நீதான் ஃபர்ஸ்ட் கொரட்டை. இப்படியே மாறி மாறி 2 பேரும் கொரட்டையை வச்சு சண்டை போட்டு இருக்கும்போது திவாகர் சொல்றாப்ல, பிசியோதெரபிஸ்ட பத்தி 1008 கேள்வி கேட்கிறாருப்பா, அது 1000 வாட்டி நானும் சொல்லிட்டேன், மறுபடியும் அதே கேட்கும்போது எனக்கு டென்ஷன்
டென்ஷன் ஆகுதா இல்லையாமா அப்படின்னாப்ல. அதை பார்க்கும்போது ஏயா 1000 வாட்டி ஒரே கேள்வியை திருப்பி திருப்பி கேட்கும்போது உனக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுது, 3 நடிப்பு, அதை 1000 வாட்டி மறுபடியும் நடிச்சு காமிச்சு எங்களை டார்ச்சர் பண்றியே, அப்ப எங்களுக்கு எவ்வளவு டென்ஷன் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. 1000 தடவை கேட்டதே திருப்பி கேட்கறாப்பா, நானும் 1000 தடவை சொல்லி எனக்கு டென்ஷன் ஆகுது. இதுல வேற யாரு ஃபர்ஸ்ட் கொரட்டங்கிறத நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கெமி உள்ள வர நீ சும்மா இருமா அப்படின்னு ஒரு வார்த்தையை விட்டாப்ல. என்னது சும்மா இருமாவா, இது அந்த வார்த்தையை முடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அது எப்படி நீ சும்மா இருமான்னு சொல்வேன், நான் சும்மா இருக்கிறதுக்காக இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்கேன், நீ எப்படி சும்மா இருமான்னு சொல்வேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு வார்த்தையை வச்சு ஒரு சண்டையை பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சும்மா இருப்பா, நீங்க என்ன சும்மா இருன்னு நீங்க சொல்ல முடியாது. ஆக மொத்தத்தில் கெமியை பொறுத்த வரைக்கும் யாரு எப்போ எந்த வார்த்தையை விடுவா, அந்த வார்த்தையை பிடிச்சி எப்படி கண்டென்ட் கிரியேட் பண்ணி எப்படி நம்ம ப்ரொமோல வரது அப்படிங்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்கன்றது மட்டும் நல்லாவே தெரியுது. இதுக்கு நல்லா திவாகர் டாபிக் எல்லாம் சேஞ்ச் பண்ணி நீ எப்படிமா பிசியோதெரபிஸ்ட் டாக்டர் இல்லைன்னு சொல்லுவேன், அது லாலேயே வந்திருக்குமா, நீ லாக்கு அகைன்ஸ்ட் பேசுறியான்னு சொல்லி கேட்டா அதை விடுங்க சார் சும்மா இருமான்னு ஏன் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே டாபிக்கை பிடிச்சிட்டு இருந்தாங்க. இது அந்த மனுஷனும் சும்மா இருக்காம மறுபடியும் சும்மா இருமா அப்படின்னு சொல்லி மறுபடியும் சும்மா இருக்கிற வார்த்தையை பிடிச்சி மறுபடியும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. சும்மா இருப்பா, நீ யார் என்ன சும்மா இருன்னு? நான் கெமி. அதுக்கப்புறமா வழக்கமா பிக் பாஸ்ல வந்து ஒரு வேக்கப் சாங் போடுவாங்க. அந்த வேக்கப் சாங்க்கு எல்லாருமே வந்து டான்ஸ் ஆடுறதெல்லாம் பார்க்கும்போது கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கும் இல்லையா, அதே மாதிரி இந்த சீசன்லயும் ஃபர்ஸ்ட் ஒரு வேக்கப் சாங் போட்டாங்க. அந்த வேக்கப் சாங்க்கு எல்லாரும் டான்ஸ் ஆடினாங்க. அதை பார்க்கும்போது எவ்வளவு கொடுமையாச்சு, எவ்வளவு அற்புதமா இருந்துச்சு தெரியுமா. உள்ள நிறைய பைத்தியம் வாய சம காமெடியா இருக்கு. அப்புறமா திடீர்னு பார்த்தா நம்ம சபரி காத்துலயே புல்லப்ஸ் எடுத்துட்டு இருந்தாப்ல, அதை வேற கலையரசு நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாப்ல. என்ன பண்றான் அந்த மனுஷன், வழக்கமா இந்த மாதிரி வேலைகள்லாம் நம்ம தானே பண்ணுவோம், நமக்கு போட்டியா இந்த மனுஷன் களத்துல இறங்கிட்டானே அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறமா பிக் பாஸ் எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு ஃபர்ஸ்ட் டே எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரியாம கேட்டாப்ல. ஒவ்வொருத்தரும் கூவு இருக்கு பாருங்க, தண்ணியுடைய முக்கியத்துவம் என்னன்றதை நான் இங்கே வந்து தான் கத்துக்கிட்டேன், வாழ்க்கைனா என்னன்றதை இங்கே வந்து தான் கத்துக்கிட்டேன் அப்படிங்கிற அளவுக்குலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏண்டா இத்தனை வருஷம் வெளியே இருந்தீங்க, அங்கெல்லாம் ஒன்றும் கத்துக்கல, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து முழுசா ஒரு நாள் கூட ஆகல, அதுக்குள்ள இவ்வளவு கத்துக்கிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இதுல திவாகர் எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி வெளியே ஒரே லக்ஸரி லைஃபை வாழ்ந்து பழகிட்டானே, அதனால இவ்வளவு கட்டுப்பாடுகள் இருக்கும் போது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அவர் பங்குக்கு ஒரு கூவுனாப்ல. ஒரு லக்ஸரியான லைஃப் வாழ்ந்துட்டு ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறப்ப ஒரு வித்தியாசமான ஃபீலிங்கா தான் இருக்கு. அண்ட் அதுக்கப்புறமா பிக் பாஸ் ரைட் அழகான வீடு என்ன தண்ணி ஓடுதுன்னா பிரச்சனையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே அம்பிட்டு பேர் ஆமா பிக் பாஸ் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சரி ரைட், தண்ணியை அனாவசியமா செலவு பண்ணாம இருக்கிறதுக்கு 2 பேரை செலக்ட் பண்ண போறீங்க. டீலக்ஸ் வீடு பிக் பாஸ் வீடுன்னு 2 வீடு இருக்கு இல்லையா, டீலக்ஸ் வீட்ல இருந்து ஒரு சூப்பர்வைசரையும் அந்த சூப்பர்வைசருக்கு ஹெல்ப்பரா வேலை செய்யறது ஒருத்தரை வந்து பிக் பாஸ் வீட்ல இருந்து நீங்க செலக்ட் பண்ண போறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல. சரி ரைட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன டாஸ்க்னு கேட்கும்போது பிக் பாஸ் உடைய ஃபர்ஸ்ட் டாஸ்க் லெட்டரை படிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த டாஸ்க் லெட்டர்ல என்ன போட்டிருந்துச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதாவது வெளியே ஒரு ரெட் லைட் இருக்கும் இல்லையா, அந்த ரெட் லைட் எப்ப வேணாலும் எரியுமா, ஆனா எரிஞ்ச 10 செகண்ட்ல அந்த டேங்கை நகட்டி கொண்டு போய் அந்த டேப் கிட்ட வச்சிரணுமா, அப்படி வைக்கலனா தண்ணி லாரி சர்ன்னு போயிருமா. ரெட் லைட் வந்ததுக்கு அப்புறம் 10 செகண்டுக்குள்ள நீங்க ட்ரம்ம கொண்டு வந்து வைக்கணும், அப்படி வைக்கல தண்ணி லாரி போயிடும். சோ இன் கேஸ் ஒரு தடவை நீங்க தண்ணியை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படினா அடுத்த தண்ணி எப்ப வரும் அப்படிங்கறத எங்களாலேயே சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி கையை விரிச்சிட்டாப்ல. அண்ட் இப்போ அந்த 2 பேரையும் நீங்க தான் செலக்ட் பண்ண போறீங்க. அது எப்படி செலக்ட் பண்ண போறீங்கன்னா அவங்க ஹவுஸ்மேட்ஸ் குள்ள டிஸ்கஸ் பண்ணி நீங்களே ஒரு ஆளை சூஸ் பண்ணி கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் சொல்லிட்டாப்ல. தண்ணியை கலெக்ட் பண்ண நீங்க 2 பேரை செலக்ட் பண்ணணும். அண்ட் இந்த டிஸ்கஷன்லயுமே நம்ம பிரவீன் காந்தி வாயை வச்சிட்டு சும்மா இருக்காம இந்த டாஸ்க்ல லேடிஸ் வேணாம்ப்பா, கஷ்டமா இருக்கும்பா இழுக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே மறுபடியும் அங்க இருக்கிற லேடிஸ்லாம் டென்ஷன் ஆயிட்டாங்க. அது எப்படி நீங்க அப்படி சொல்லலாம், அப்படிலாம் சொல்லாதீங்க, வாங்க டீமா டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவு எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். சரி ரைட் அதுவும் கரெக்ட் தான் சொல்லி டிஸ்கஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பக்கம் டீலக்ஸ் டீம்ல கம்ருதீனை வந்து செலக்ட் பண்ணாங்க, இன்னொரு பக்கம் பிக் பாஸ் டீம்ல பாத்தீங்கன்னா நம்ம சபரி இருக்கார் இல்லையா, அவரை செலக்ட் பண்ணாங்க. சோ கம்ருதீன் தான் சூப்பர்வைசர் அண்ட் அவருக்கு ஹெல்ப்பரா சபரி ஒர்க் பண்ண போறாப்ல. கம்ருதீன் இந்த வீட்டோட வாட்டர் சூப்பர்வைசர். அண்ட் இந்த டாஸ்கை பொறுத்த வரைக்கும் எல்லா பொறுப்பும் யாருக்கிட்ட இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சூப்பர்வைசர் கமருதீன் கிட்ட மட்டும்தான் இருக்குது. ஏன்னா அந்த வாட்டரை கலெக்ட் பண்றதுலேருந்து சேவ் பண்றதுலேருந்து ப்ரொடெக்ட் பண்றதுலேருந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ற வரைக்கும் எல்லாமே கமருதீன் தான் டிசைட் பண்ணணும். இவருக்கு ஜஸ்ட் ஹெல்ப் மட்டும்தான் சபரி பண்ணணும். இறுதி முடிவை வந்து கமருதீன் தான் எடுக்கணும் அப்படிங்கிறத பிக் பாஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டாவே சொல்லிட்டாப்ல. அண்ட் அந்த டேங்கை ஆக்சஸ் பண்றாங்க பாத்தீங்களா, அதையுமே இவங்க 2 பேர் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ணணும், வேற யாரும் ஹெல்ப் கூட பண்ணக்கூடாது அப்படின்னு பிக் பாஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாப்ல. தண்ணி ட்ரம்முக்கான ஆக்சஸ் உங்களுக்கு
உங்களுக்கும் உங்க உதவியாளருக்கும் மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுல பிக் பாஸ் வந்து ஸ்டோர் ரூம்ல சேர் வரும், அந்த சேரை எடுத்து டேங்க் பக்கத்துல போட்டு உட்கார்ந்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. இதுல அப்படி என்ன பெரிய காமெடி இருக்குதுன்னு தெரியல. மொத்த பேர் கக்கமுக்கன்னு சிரிச்சிட்டு இருந்தாங்க. அதை பார்த்துட்டு பிக் பாஸ் என்ன சொன்னாப்ல, இந்த தண்ணி விஷயம் விளையாடுற விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது, கொஞ்சம் சூதானமா இருங்க, அப்படி இல்லைன்னா நீங்க தான் கஷ்டப்படுவீங்க அப்படிங்கிற எச்சரிக்கை கொடுத்தாலும் அதுக்கும் கக்கமுக்கன்னு சிரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. டேங்குக்கு பக்கத்துல போட்டுக்கோங்க. அண்ட் பிக் பாஸ் சொல்லி கொஞ்ச நேரத்திலே அந்த ரெட் லைட்டும் எரிய ஆரம்பிச்சிச்சு. சபரி பார்த்து உடனே அந்த டேங்க் 10 செகண்ட்ஸ்ல கொண்டு போய் நிப்பாட்டி தண்ணி எல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தண்ணி எல்லாம் கரெக்டா வருதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பொறுப்பா அங்க ரெண்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. அதுல 2 பேரை மட்டும் காணோம். அந்த 2 பேர் யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த பிக் பாஸ் சீசனுடைய அங்கம் அப்படின்னு சொல்லலாம். வேற யாரும் கிடையாது, டாக்டர் திவாகரும் கலையரசனும். இவங்க எங்கடா போனாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா பாத்ரூம்ல சோப்பை தேய்ச்சிக்கிட்டு நிக்கிறான். எதுக்கியா இப்ப இந்த கெட்டப்பு அப்படின்னு சொல்லி கேட்டா இதுதான் வந்து மாஸ்டர் படத்துல வர பவானியா, அதை மக்கள் கிட்ட நடிச்சு காட்டுறேன் அப்படிங்கிற பேர்ல நடிச்சுக்கிட்டு இருக்காப்புல. கலையரசன் அந்த மைக்கு பக்கத்துல பிடிச்சி நின்றுட்டு இருக்காப்புல. அதை பார்க்கும்போது ஐயோ கன்றாவியே, ஏண்டா இதெல்லாம் நாங்க பார்க்க கூடாது அப்படின்னு தான் இந்த பிக் பாஸ் ஷோவை பார்க்க ஆரம்பிச்சோம். அந்த பிக் பாஸ் ஷோலையும் வந்து அதை தான் காட்டுவீங்கன்னா நாங்க எங்க தாண்டா போறது அப்படிங்கிற மாதிரி கொடுமையா இருந்துச்சு. இவங்க 2 பேரையும் எதுக்குடா செலக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி ஃபீல் பண்ணிருப்பாங்களான்னு தெரியல. ஆனா இந்த பெர்ஃபார்மன்ஸை பார்த்ததுக்கு அப்புறம் செலக்ஷன் டீமே ஓரமா உட்காந்து கண்ணீர் விட்டுருப்பாங்க அப்படிங்கிறது மட்டும் நல்லாவே தெரியுது. இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த 2 பேரும் சேர்ந்து நம்மள அட்டூழியம் பண்ண போறாங்க, பிக் பாஸ் டீமை கதற விட போறாங்க அப்படிங்கிறதுல நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ரொம்ப நாள் கனவு எனக்கு. அண்ட் அதுக்கப்புறமா எல்லாரும் கும்பலா உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது கெமி சொல்றாங்க, அதாவது எனக்கு மட்டுமானு ஒன்றும் புரியல, வந்த நேரத்துல இருந்து ஒரே பிரச்சனையாவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏமா எந்த ஒரு பிரச்சனையும் ஒன்ன தேடி போகல, எல்லா பிரச்சனையிலையும் வாலண்டரா மூக்க நுழைச்சு நீதாமா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இன்னொரு பக்கம் பிரவீனும் ஆமா எனக்கு ஏர்லி மார்னிங்ல இருந்து பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு திவாகரோட அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் அவரும் சொல்லிட்டு இருந்தாப்புல. ஆக மொத்தத்துல இவங்க 2 பேருமே பிரச்சனையை வாலண்டரா கிரியேட் பண்ணி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த பிரச்சனையை பண்ணதை வெளியே வந்து பெருமையா வேற அவங்களே பேசிக்கிறாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் டேல இருந்து பிரச்சனையா தான் இருக்கு. இல்லக்கா இன்னைக்கு ஏர்லி மார்னிங் ரொம்ப. அண்ட் அதுக்கப்புறமா ஸ்டோர் ரூம்ல ஒரு 3 பாட்டில் தண்ணி அமைச்சிருந்தாங்க. அதை பார்க்கும்போது சரி ரைட், ஒரு நாளைக்கு 3 பாட்டில் தண்ணி தான் கொடுப்பாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படிதான் கிடையாது. ஒரு டாஸ்க் லெட்டரையும் சேர்த்தே அமைச்சிருக்கா, அதை படிங்கன்னாங்க. அந்த டாஸ்க் லெட்டரை படிச்சு பார்த்தா அதுவும் ஒரு டாஸ்கா, அதாவது அந்த ஸ்டோர் ரூம்ல டக் 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 அப்படின்னு சவுண்ட் கேட்குமா, அதை கேட்ட உடனே ஸ்டோர் ரூமை திறந்து தண்ணியை எடுத்துடணுமா. அப்படி எடுக்கலன்னா ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் ஒவ்வொரு பாட்டிலா குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதை பார்க்கும்போது ஸ்டார்டிங்ல 2 ப்ராமிஸ் பண்ணார் பாத்தீங்களா, அதாவது இதுக்கப்புறம் டாஸ்க் எல்லாம் ஹெவியா இருக்கும், அதை பார்த்து இதையே சமாளிச்சுட்டா வெளியே போய் என்னத்தை பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்களே, அந்த டாஸ்க் இதுதானா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அது வேற ஒன்றும் கிடையாது, எப்படி அந்த டேங்க் பக்கத்தில் ஒருத்தன் சேரை போட்டு உட்கார்ந்தானோ அதே மாதிரி ஸ்டோர் ரூம் பக்கத்தில் ஒருத்தன் சேரை போட்டு உட்காரணும், அவ்வளவுதான் டாஸ்க். இதுக்கப்புறம் உங்க கவனம் டக் டக் டக்ல இருக்கு. போற போக்க பார்த்தா பிக் பாஸ் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா கதவு வாசல்லையும் ஒரு சேரை போட்டு ஒருத்தரையும் உட்கார வச்சிருவாங்க போல இருக்கு. கிச்சன் வாசல்ல, பாத்ரூம் வாசல்ல, ஸ்விம்மிங் பூல் வாசல்ல, இந்த ஸ்டோர் ரூம் வாசல்ல, டீலக்ஸ் ரூம் வாசல்ல, பிக் பாஸ் ரூம் வாசல்லன்னு சொல்லிட்டு எல்லாரையும் தனித்தனியா உட்கார வச்சுட்டு இதுதான்ப்பா டாஸ்க்னு சொன்னா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல போல. இவங்களை ஜாக்கிரதையா பாத்துக்கலாம். இவனுக்கு வேலை செய்யணும் உடனே உங்ககிட்ட வந்து சொல்லிடுறேன். அப்படியே சொன்னேன், இவங்களை வேலை செய்யாம பாத்துக்கிறது உங்க வேலை. அண்ட் அதுக்கப்புறமா கார்டன் ஏரியால கமருதீன் அண்ட் பிரவீன் 2 பேருமே பேசிட்டு இருந்தாங்க. பிரவீனுடைய மேக்ஸிமம் டாபிக்ல பாத்தீங்கன்னா திவாகர் வந்துருவாப்ல. அந்த மாதிரி இந்த வாட்டியும் திவாகரை போட்டு கழுவி ஊத்திட்டு இருந்தாப்ல. அதை பார்த்த சபரி மச்சான் ஒரு தப்பான வார்த்தையை விடுற, மனுஷன் இல்லைன்ற மாதிரிலாம் சொல்ற, அது உனக்கே தப்பா போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி எச்சரிச்சாப்ல. உன்னை மனுஷனா மதிச்சு நீ சொன்னல, அந்த வார்த்தை யூஸ் பண்ணாத. இதுல சபரியுடைய கேரக்டர் என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த மனுஷன் வாலண்டரா போய் எங்கேயும் வார்த்தையை விடுறது கிடையாது, பிரச்சனையை வந்து இழுத்துட்டு வரதும் கிடையாது. ஆனா யாராச்சும் ஒருத்தவங்க பேசிட்டு இருக்காங்கன்னா அதை நல்லா கவனிக்கிறாப்ல, அதுல யாராவது தப்பான வார்த்தையை விட்டு அதை சுட்டி காட்டுறாப்ல. ஆக மொத்தத்தில் ரொம்ப கிளியரா இருக்காப்ல, எதை பேசணும் எதை பேசக்கூடாது, அடுத்தவங்க பேசுறதுல என்ன தப்பு இருக்கு எது சரியா இருக்கு அப்படிங்கறத நல்லா அப்சர்வ் பண்ணி ஒரு கேம் விளையாடுறாப்ல. அந்த வார்த்தை மட்டும் ஹார்டா இருக்கு, அது வேற யாராவது கேட்டாங்கன்னா அது ஹார்டா ப்ரொஜெக்ட் ஆயிடும். சோ சபரியை பொறுத்த வரைக்கும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரதுக்கு முன்னாடியே நம்ம இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எப்படி இருக்கணும் அப்படிங்கறத பக்காவா பிளான் போட்டு ஸ்கெட்ச் போட்டு வந்திருக்க மாதிரி தான் தெரியுது. எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா. ஒரு பக்கம் திவாகரை பத்தி கழுவி ஊத்திக்கிட்டு இருக்கும்போது எதுக்கு இந்த மாதிரிலாம் பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரியும் தோணுது. ஆனா இன்னொரு பக்கம் எல்லாருமே சேர்ந்து கர்ணன் படத்துடைய பாட்டை பாடிட்டு இருக்கும்போது இந்த மனுஷனும் சும்மா இருக்க மாட்டாரு. அங்க போயிட்டு 2 கம்பி எடுத்து நெஞ்சில குத்திட்டு கண்ணெல்லாம் பிதிக்கிட்டு இருக்காப்ல. அதை பார்க்கும்போது இந்த மனுஷனை கழுவி ஊத்துறது தப்பே இல்லை, இன்னும் கொஞ்சம் அதிகமாவே கழுவி ஊத்துக்கடா, அப்பதானே எங்களுக்கு நிம்மதியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் தோண வைக்கிறாப்ல.
இந்த கன்றாவியெல்லாம் டிவியில பார்க்குற நமக்கே இவ்வளவு கடுப்பாகுது, நேரில் பார்க்குறவங்களுக்குலாம் எவ்வளவு கடுப்பாகும். அதனால வினோத் மனசுல வச்சுக்க முடியாம சிவாஜி கணேசன்லாம் இதை பார்த்தா செருப்பாளி அடிப்பாடுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டாப்ல. என்ன ஒண்ணு அந்த மனுஷன் சொல்றது திவாகர் காதுல விழல. அதுக்கப்புறமா இந்த சீசனுடைய ஃபர்ஸ்ட் நாமினேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். பட் அதுல ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னாங்க. என்ன ட்விஸ்ட்னு சொல்லி கேட்டா, லாஸ்ட் சீசன்ல நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டை கொண்டு வந்தாங்க இல்லையா, அந்த கான்செப்டையே கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணி இந்த வாட்டி டீலக்ஸ் ரூம்ல எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுல 50% ஆஃப். அதாவது 7 பேர் இருக்கீங்கன்னா 4 பேர் மட்டும் தான் நாமினேஷன்ல வருவீங்க, 3 பேர் வரமாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல. அந்த 3 பேரை எப்படி செலக்ட் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டா, டீலக்ஸ் ரூம்ல இருக்கிற எல்லாருமா சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி செலக்ட் பண்ணணுமா. பிக் பாஸ் சூப்பர் டீலக்ஸ்ல இருந்து வெறும் 50% நபர்கள் தான் நாமினேஷனுக்குள்ள போவாங்க. சரி, இந்த பிக் பாஸ் டீலக்ஸ் ரூம்ல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் எதுக்காக இந்த வீட்ல இருக்கணும்னு நினைக்கிறீங்க, உங்க சைடுல இருக்கக்கூடிய விஷயத்தை வந்து சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஃபர்ஸ்ட் துஷார் தான் ஆரம்பிச்சாப்ல. என்னுடைய ஸ்டார்டிங் ஆஃப் கேரியர்ல இருக்கேன், சோ எனக்கு இந்த பிக் பாஸ்ங்கிறது ரொம்ப முக்கியம், அதனால நான் இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. அதுக்கப்புறம் சுபிக்ஷா வந்து மீனவ பொண்ணு, வேர்ல்ட் ரெக்கார்ட்லாம் பண்ணிருக்கேன், அதனால நான் அந்த வீட்ல இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் சொன்னாங்க. அதுக்கப்புறமா வினோத் வந்து நான் கானா கேட்டகரியில உள்ள வந்திருக்கேன், இதுக்கு முன்னாடி கானா கேட்டகரியில வந்தவங்க யாரும் சரியா பெர்ஃபார்ம் பண்ணல, பட் நான் வந்து வின் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதுக்காக இந்த வீட்ல இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பக்கம் சொன்னாப்ல. அதுக்கப்புறமா ரம்யா, அவங்கள வந்து நம்ம ஆல்ரெடி சொன்னோம், அவங்க வந்து இந்த சென்டிமெண்ட், இந்த எமோஷன் இதெல்லாம் வந்து மக்கள் கிட்ட போட்டு கொஞ்சம் ஓட்டு எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி அதே தான் இங்கேயும் யூஸ் பண்றாங்க. எனக்கு வெளியே ஃபேமிலி கூட கிடையாது, இந்த வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஃபேமிலியே கிடைக்குது, இந்த ஃபேமிலியை விட்டு நான் வெளியே போகிறதுக்கு நான் விரும்பல, அதனால இந்த வீட்டுக்குள்ள நான் இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சென்டிமெண்ட்டை கொஞ்சம் புரிஞ்சு விட்டாங்க. அதுக்கப்புறமா பிரவீன் காந்தியை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன சொல்லிட்டாப்ல, யங்ஸ்டருக்கு வழி விடணும்ப்பா, அதனால நான் வழி விடுறேன், நான் நாமினேஷனுக்குள்ள வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருந்தன்மையை சொல்லிட்டாப்ல. இளைஞர்கள் கனவுக்காக நான் வெளியே போறதுக்கு ஐ அம் ரெடி. அண்ட் கமருதீனுமே என்ன சொன்னாப்ல அப்படின்னா, நான் டிசர்விங் அப்படின்னா மக்கள் ஓட்டு போட்டு என்ன இந்த வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டோம், இல்லைன்னா நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த மனுஷன் ரொம்ப ஜெனியூனா சொல்லி விட்டாப்ல. நான் டிசர்விங்கா இருந்தேன் அப்படின்னா மக்கள் முடிவு பண்ணிட்டோம். அண்ட் கடைசி அரோரா என்ன சொன்னாங்க அப்படின்னா, 5 வருஷமா நான் தனிமையிலே இருந்துட்டேன், இந்த வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா தான் நான் எல்லார்கிட்டையும் பழகுறேன், அதனால இந்த வீட்டுக்குள்ள இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்னத்தை யோசிச்சாங்களோ தெரியல, சரி ரைட்டு, எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நான் கொஞ்சம் லெஸ் டிசர்விங் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது, என்னை விட திறமையான நல்ல ஆட்கள்லாம் உள்ள இருக்காங்க, அவங்க நாமினேஷன் ஃப்ரீ பாஸை யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே விட்டு கொடுத்துட்டாங்க. கம்பேர் பண்ணும்போது myself I feel I'm less deserving. ஃபைனலா இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் யாருக்கெல்லாம் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, துஷார், சுபிக்ஷா அண்ட் ரம்யா ஜோ, இவங்க 3 பேருக்கு தான் கிடைச்சிச்சு. சோ இந்த 3 பேரையும் இந்த நாமினேஷன் ப்ராசஸ்ல நீங்க வந்து நாமினேட் பண்ண முடியாது, மத்த எல்லாரையும் நீங்க நாமினேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நாமினேஷன் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த பிக் பாஸ் சீசன் 9 ஓட முதல் நாமினேஷன் ப்ராசஸ் ஆபீஷியலா தொடங்கலாம். சோ இந்த சீசனுடைய ஃபர்ஸ்ட் நாமினேஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் மொத்தமா 7 பேர் நாமினேஷனுக்குள்ள வந்திருக்காங்க. அதுல வியானாக்கு வந்து 3 ஓட்டு வந்துச்சு. அந்த 3 ஓட்டுல என்ன சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பெருசா மிங்கிள் ஆகல, இன்வால்வ்மென்ட் இல்ல, கியூட் மட்டும் தான் இருக்கு, தவிர்த்து மத்த எல்லாமே டவுட்டாவே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எதுலயுமே ரொம்ப இன்வால்வ்டா இல்லாத மாதிரி இருக்கு. அண்ட் அடுத்து ஆதிரைக்குமே 3 ஓட்டு வந்துருந்துச்சு, அவங்களுக்குமே பெருசா இன்வால்வ்மென்ட் இல்ல, மிங்கிள் ஆக மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கலையரசன் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, ஒரு பிரச்சனை நடக்குது, அந்த பிரச்சனையில அவங்க ஃப்ரெண்டு தப்பே பண்ணியிருந்தாலும் அந்த தப்பை ஆதரிச்சு நான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி பண்றாங்க, அது எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லி நாமினேட் பண்ணியிருந்தாப்ல. அண்ட் அடுத்து அப்சரா, இந்த டிரான்ஸ் உமன் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குமே 3 ஓட்டு வந்துருந்துச்சு. அண்ட் அவங்களுக்கு எல்லாரும் சொன்ன ஒரே ரீசன், இன்வால்வ்மென்ட்டே இல்ல, யாரு கூடயும் மிங்கிளே ஆகல, யாரு கூடயும் பெருசா பேசவே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லி நாமினேட் பண்ணிட்டாங்க. அண்ட் அடுத்த பிரவீன் இருக்கார் இல்லையா, அவருக்குமே 3 ஓட்டு வந்துருந்துச்சு. அவருக்கு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, திவாகரோட போட்ட சண்டை இருக்கு இல்லையா, அது அண்ட் தேவையில்லாத பிரச்சனைகளை இன்வால்வ் ஆகுறாப்ல, அந்த மாதிரி சொல்லி அவரை நாமினேட் பண்ணியிருந்தாங்க. கேமரா முன்னாடி ரொம்ப பண்றாங்களோ அந்த மாதிரி தோணுது. அண்ட் பிரவீன் காந்தியை பொறுத்த வரைக்கும் அவருக்குமே 4 ஓட்டு வந்துருந்துச்சு. அண்ட் அதுல வந்து பார்வதி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அவருடைய ஐடியாலஜியே எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. மேபி இந்த பெண்கள் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காரு இல்லையா, அந்த விஷயம் வந்து கொஞ்சம் ட்ரிகர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி நடந்த டாஸ்க்ல, அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் மாதிரி ஒரு டாஸ்க் நடந்துச்சு இல்லையா, அதுல நான் யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து வழி விடுறேன் அப்படிங்கிற மாதிரி வேற சொல்லிட்டாரா. அப்ப வழி விடுறீங்கன்னா எதுக்கு நீங்க இந்த வீட்டுக்குள்ள வரணும், அதுக்கு நீங்க வெளியே போயிட்டே இருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு அதுக்குமே நாமினேட் பண்ணி விட்டாங்க. ஒரு எதிர்மறை கருத்தை வந்து பதிவு பண்ணணும், ஐடியாலஜிக்கலி செட் ஆகல. அண்ட் திவாகரை பொறுத்த வரைக்கும் 7 ஓட்டு வந்துருந்துச்சு. திவாகருக்கு ரீசனா இல்ல, எல்லா ரீசனையும் கொட்டி தள்ளிட்டாங்க. அதாவது தற்பெருமை பேசிக்கிட்டு இருக்காப்ல, எல்லா சண்டையிலையும் இன்வால்வ் ஆயிட்டு இருக்காப்ல, அவரால் பல பிரச்சனைகள் வருது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நாமினேட் பண்ணி விட்டாங்க. அண்ட் அடுத்த கலையரசனுக்கு வந்து 12 ஓட்டு, இருக்கிற எல்லாருமே மாறி 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 அந்த மனுஷனை தான் வந்து நாமினேட் பண்ணாங்க. பெருசா இன்வால்வ்மெண்ட் இல்லை, எதுக்கு வந்திருக்காருன்னே தெரியல, அப்படியே அமைதியாவே இருக்காப்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதுல குறிப்பா ஆதிரை இருக்காங்க இல்லையா, அவங்க 2 பேரை நாமினேட் பண்ணாங்க. அந்த 2 பேர் யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, திவாகர் அண்ட் கலையரசன் தான். அவங்க 2 பேருக்கும் அவங்க சொன்ன ரீசன் வந்து
அப்படியே நம்ம மனசுல இருக்கிற விஷயத்தை அப்படியே எடுத்து வெளியே கொட்டின மாதிரி இருந்துச்சு. அதாவது இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு எவ்வளவோ திறமையான ஆட்கள் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, இந்த வீட்டுக்கு வரணும் அப்படிங்கிறத ஒரு கனவா வச்சிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஆட்கள்லாம் வெளியே இருக்கும்போது கொஞ்சம் கூட டிசர்விங்கே இல்லாம எதை வேணா பண்ணி இந்த வீட்டுக்குள்ள வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்த ஆட்கள் தான் திவாகரும் கலையரசனும். குறிப்பா கலையரசனை பத்தி சொல்லணும்னா, நாங்க 2 பேரும் ட்ரெண்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காகவே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் மாறி மாறி சண்டைகள்லாம் போட்டு பல பிரச்சனைகள்லாம் பண்ணிப்போம் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாப்ல. ஸோ என்ன வேணா பண்ணி நான் ஃபேமஸ் ஆகி இந்த வீட்டுக்குள்ள வந்துருவேன் அப்படின்னா இந்த வீட்டுக்குன்னு ஒரு மரியாதை இல்லையா? ஸோ இவங்க 2 பேருமே டிசர்விங் கிடையாது, அதனால இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஜெனினா சொல்லி நாமினேட் பண்ணாங்க. அதுக்காகவே அவங்களுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லலாம். ஒரு கண்டென்ட்டுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம், அப்படி ஒரு பர்சனை தூக்கி இங்க போடுவாங்களா? என்னால் அதை வந்து ஏத்துக்கவே முடியாது. இந்த வாரம் நாமினேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த 7 பேர் தான் நாமினேஷனுக்குள்ள வந்திருக்காங்க. இதுல யாரு வெளியே போனா என்ன, யார் இந்த வீட்டில் இருந்தா என்ன அப்படிங்கிற மாதிரி தான் கண்டஸ்டன்ஸ் லிஸ்டே இருக்குது. இதுக்கு முன்னாடிலாம் சரி ரைட் எடுத்த உடனே இவங்கெல்லாம் ஃபேவரட் எனக்கு அப்படிங்கிற மாதிரி வச்சிருப்பாங்க, அவங்களுக்கு நான் ஓட்டு போடுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. பட் இந்த வாட்டி யாருக்கு ஓட்டு போட போறா என்ன ஏதுன்றது ஒண்ணுமே தெரியல. அட்லீஸ்ட் இந்த 7 பேர்ல உங்களுக்கு ஃபேவரட்டான கண்டஸ்டன்ட் யாராச்சும் இருக்காங்களா, ஓட்டு போட்டு காப்பாற்றணும்னு நினைக்கிற அளவுக்காச்சும் யாராச்சும் இருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இத்துடன் நாமினேஷன் ப்ராசஸ் முடிந்தது. அதுக்கப்புறமா சூப்பர் டீலக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு வீடு இருக்கு இல்லையா, அந்த வீட்டுக்கு உண்டான பவர் என்ன அப்படிங்கிறதையும் அண்ட் பிக் பாஸ் வீட்டுக்கான ரூல் என்ன அப்படிங்கிறதையும் பிரித்து சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்டா சூப்பர் டீலக்ஸ் வீட்டுடைய பவர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டுடைய இசையே நீங்க தானா. அதாவது வேக்கப் சாங்னு ஒன்று போடுவாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் இதுக்கு முன்னாடி சீசன்ல 8 மணி ஆனால் டானு போட்டுருவாங்க, எப்பயாச்சும் ஒரு நாள் 2 நாள் 10 மணிக்கு மேலே போட்டு விடுவாங்க. ஆனால் இதுக்கப்புறம் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் இந்த டீலக்ஸ் வீட்டில் இருக்கிற எல்லாருமே எப்போ தூங்கி முழிச்சு எல்லாரும் அந்த வீட்டை விட்டு வெளியே வர்றாங்களோ அப்பதான் வேக்கப் சாங்கே போடுவாங்களாம். நீங்க எல்லாரும் எழுந்து உங்க ரூமை விட்டு வெளியே வரீங்களோ அப்பதான் இந்த வீட்டுக்கே வேக்கப் சாங். அண்ட் அதுக்கப்புறமா வேலை செய்யறவங்களுக்கு தான் இந்த வீட்டுல வேலை, உங்களுக்கு எந்த வேலையும் கிடையாது. இந்த வீட்டுல உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வேலை என்ன அப்படின்னா, இந்த பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க கிட்ட எல்லாம் வேலை வாங்குறது தான் இவங்களுடைய வேலையே. வேலை செய்யறவங்க உங்களுக்கு வேலை செய்யணும், அந்த வேலை வாங்குறது தான் உங்க வேலை. ஆக மொத்தத்துல சூப்பர் டீலக்ஸ் வீட்டுல நீங்க இருக்கீங்க அப்படின்னா லக்ஸரி அப்படிங்கிற விஷயம் நீங்க கேட்காமலேயே உங்களை தேடி வரும். அதை நினைச்சு நீங்க பெருமைப்படலாம், அந்த பெருமையை வெளியே காட்டிக்கவும் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் உசுப்பேத்தியும் விட்டுருக்காங்க. ஆக மொத்தத்தில் இந்த தங்கமான வாய்ப்பை பாதுகாப்பா வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காப்புல. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டீலக்ஸ் ரூம்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கான ஸ்பெஷல் பவர்ஸ். உங்களுக்கு கிடைச்ச இந்த இடத்தை தங்கமா பாதுகாத்துக்குங்க. ரைட். இப்போ பிக் பாஸ் வீட்டுடைய ரூல்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாரும் எந்திரிச்சு வந்ததுக்கு அப்புறம் தான் வேக்கப் சாங் போடுவாங்க. ஸோ பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸும் சேர்ந்து தூங்கிக்கலாமா அப்படின்னு சொல்லி அதான் கிடையாது. 8 மணிக்கு டான அலாரம் அடிச்சிருவாங்களாம். அந்த அலாரம் சவுண்டை கேட்ட உடனே பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ்லாம் எந்திரிச்சு வந்துடணும். ஆனா டீலக்ஸ் ரூம்ல இருக்கவங்க எப்ப வேணாலும் எந்திரிக்கலாம், எவ்வளவு நேரம் வேணாலும் தூங்கிக்கலாம், ஒரு நாள் ஃபுல்லாவும் அந்த ரூம்ல கடந்து தூங்கலாம், அது அவங்க இஷ்டம் தான். ஆனா அதுல ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. அந்த ட்விஸ்ட் என்னன்றது நான் பின்னாடி சொல்றேன். அண்ட் இந்த பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த காரணத்தை கொண்டும் டீலக்ஸ் ரூம்குள்ள போகவே கூடாது அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டாங்க. பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் சூப்பர் டீலக்ஸ் ஏரியாவுக்கு போக கூடாது. அண்ட் லக்ஸரி அப்படிங்கிற வார்த்தையை உங்க டிக்ஷனரியில இருந்து நீங்க மறந்துருங்க இந்த பிக் பாஸ் வீட்டில் இருக்கிற வரைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் டாஸ்க் எல்லாத்தையுமே பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான் விளையாடுவாங்களாம். ஆனால் அந்த விளையாடி ஜெயிக்கக்கூடிய அந்த பலனை அவங்க அனுபவிப்பாங்களா இல்லையா அப்படிங்கிறத அந்த டாஸ்கை பொறுத்து தான் முடிவு பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சேர்த்து சொல்லியிருக்காங்க. அந்தந்த டாஸ்க் தான் முடிவு செய்யும். வெரி இன்ட்ரெஸ்டிங், சூப்பர். வீட்டு வேலைகள் எல்லாத்தையுமே பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் தான் பண்ணணும். பட் ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ட்விஸ்ட்டை இங்கே தான் ரிவீல் பண்ணுறாங்க. அதாவது இப்போ அந்த டீலக்ஸ் ரூம்ல இருக்கிற எல்லாருமே அந்த வீட்டை விட்டு எந்திரிச்சு வெளியே வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த வீட்டுடைய கிச்சன்ல இருக்கக்கூடிய ஸ்டவ் ஆன் ஆகும், அவன் ஆன் ஆகும், ஃப்ரிட்ஜை ஆக்சஸ் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் யாரும் எதுவும் சமைக்க கூட முடியாது, ஃப்ரிட்ஜில் இருந்து எதையும் எடுத்து சாப்பிட கூட முடியாது. ஸோ இது எல்லாமே டீலக்ஸ் ரூமில் இருக்கவங்க கையில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்விஸ்ட்டை வச்சிருக்கிறதுனால அவங்களும் சேர்ந்து கோஆபரேட் பண்ணாதான் டைமுக்கு பூவா கிடைக்கும், இல்லைன்னா பிம்பிளிக்கு பிலாப்பி தான். அவங்களோட ரூமை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் கேஸ் ஸ்டவ் ஆன் ஆகும். அது மட்டும் இல்லாமல் டீலக்ஸ் ரூமில் இருக்கவங்க அவங்க இஷ்டத்துக்கு அவங்களுக்கு என்ன சாப்பிடணும்னு நினைக்கிறாங்களோ, மட்டனோ சிக்கனோ எது வேணாலும் கேட்பாங்களாம், எல்லாத்தையும் சமைச்சு கொண்டு போய் அவங்களுக்கு டெலிவரி பண்ணணுமா. ஆனா எப்படி இருக்கு, நல்லா இருக்கா இல்லையா, உப்பு போட்டுக்கப்பா இல்லையா அப்படிங்கறத கூட டேஸ்ட் பண்ணி பார்க்க கூடாதான், அப்படியே கொண்டு போய் அவங்க கையில கொடுத்துடணுமா. சிக்கன்
சிக்கன் மட்டன் அப்படின்னு எது சமைச்சாலும் அதை நீங்க டேஸ்ட் கூட பார்க்க கூடாது. ஆட என்ன பிக் பாஸ் எல்லாமே டீலக்ஸ் ரூம்க்கே பாசிட்டிவா இருக்குது, எங்களுக்கு ஒரு பாசிட்டிவான பாயிண்ட் கூட கிடையாதா அப்படின்னு சொல்லி இவங்க டென்ஷன் ஆகிறதுக்கு முன்னாடி கடைசி பாயிண்ட்டை உங்களுக்கு பாசிட்டிவா வச்சிருக்கேன் அப்படிங்கிற பேர்ல இந்த வீட்டில் தலை ரூம்னு இருக்கு பாத்தீங்களா, அந்த தலை ரூமுக்குள்ள யார் போக முடியும்னா பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ்ல இருந்து ஒரு ஆள் தான் போக முடியுமா. அது எப்படின்னா இந்த கேப்டன்சி டாஸ்க்கை பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ்ல இருக்கவங்க தான் விளையாட போறாங்க. அதுல ஜெயிக்கிற ஒரு ஆள் தான் அந்த தலை ரூமுக்குள்ள போக போறாங்க. அப்படி தலை ரூமுக்குள்ள போயிட்டாங்க அப்படின்னா ஒரு வாரம் அந்த நாமினேஷன் ப்ராசஸ்ல இருந்து எஸ்கேப்பும் ஆயிடுவாங்க. பிக் பாஸ் ஹவுஸ்ல உள்ளவங்க மட்டும் தான் வீட்டு தலை போட்டியில பங்கு பெற. ஒரு பக்கம் டீலக்ஸ் ரூம்ல இருக்கவங்களுக்கு 50% ஆஃப் அப்படிங்கிற மாதிரி 50% நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து கொடுத்தாலும் இன்னொரு பக்கம் பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் இருக்கக்கூடிய ஒரே ஒரு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அப்படிங்கிறது இந்த கேப்டன்சி டாஸ்க் தான். அந்த கேப்டன்சி டாஸ்க் மூலமா மட்டும் தான் நாமினேஷன் ப்ராசஸ்ல இருந்து எஸ்கேப் ஆக முடியும். அண்ட் கடைசியா ஒரு டாஸ்க் ஒன்று வச்சாங்க, ஒரு நாள் கூத்து அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தரும் முன்னாடி வந்து இவங்க கிட்ட ஒரு நாளைக்கு தான் சரக்கு இருக்கு, அதுக்கு மேல பெருசா எதுவும் இல்லை, இவங்க ஒரு நாளுக்கு அப்புறம் வீட்டை விட்டே வெளியே போகலாம் அப்படிங்கிறத சொல்லணுமா. அண்ட் ஒரு ஆளை 3 பேருக்கு மேல சொல்லக்கூடாது அப்படிங்கிறது பிக் பாஸ் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாப்ல. என்ன காரணம்னா எல்லாரும் வரிசையா வருவாங்க, திவாகர் கலையரசன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டு போயிடுவாங்க இல்லையா. அதனாலே பிக் பாஸ் முன்னாடியே பிளான் பண்ணி இதை சொல்லிட்டாப்ல. அதுலயும் குறிப்பா முழுசா ஒரு நாள் கூட ஆகல. இந்த ஒரு நாள் கூட ஆகாத இடத்துல எப்படி இவர்கிட்ட ஒரு நாள் கூட சரக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்ல முடியும் அப்படிங்கிறது தெரியல. அதனாலேயே சுத்தி வளைச்சு எல்லாரும் கிட்டத்தட்ட ஒரே பாயிண்ட் தான் சொன்னாங்க, பெருசா யாரு கூடயும் மிங்கிள் ஆகல, இவங்க கிட்ட இன்வால்வ்மெண்ட் இல்ல, கியூட்னஸ் மட்டுமே காட்டிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு, விட்டு கொடுத்து விளையாடுறாப்ல, இவர் எப்படி அடுத்த ஸ்டெப் போவாப்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே மாறி மாறி சொல்லிட்டு இருந்தாங்க. பெருசா இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல இந்த டாஸ்க். சோ எல்லாருமே ஸ்டிக்கர் ஒட்டி விட்ட உடனே கடைசியா சரி ரைட் அடுத்த அறிவிப்பு வர வரைக்கும் இந்த ஸ்டிக்கரோட தான் நீங்க அலையணும், அதை ரிமூவ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி இன்னைக்கு எபிசோட வந்து முடிச்சு விட்டாங்க. இந்த ஸ்டிக்கரை அடுத்த அறிவிப்பு வரும் வரை அகற்றக்கூடாது. ஆக மொத்தத்தில் இன்னைக்கு எபிசோட பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, டாக்டரை வச்சு ஒரு சண்டை, கொரட்டையை வச்சு ஒரு சண்டை, சும்மா இரு அதை வச்சு ஒரு சண்டை, அதுக்கப்புறம் டேங்க் பக்கத்துல ஒரு சேரு, ஸ்டோர் ரூம் பக்கத்துல ஒரு சேரு, மதியம் கொஞ்சம் சோறு, ஈவினிங் கொஞ்சம் மோர், அதுக்கப்புறம் ஒரு நாள் கூத்துன்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க், நாமினேஷன் ஃப்ரீ பாஸ், நாமினேஷன் ப்ராசஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதோ இன்னைக்கு வந்து ஓட்டிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் டாஸ்க் எல்லாம் கொஞ்சம் டஃப்பா இருக்கும், ப்ராமிஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காப்ல. அந்த டஃப்பான டாஸ்க் எல்லாம் எப்போ வரப்போகுது, இந்த சீசன் எப்போ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஆக போகுது அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வீக்லயே 7 பேர் நாமினேட் இருக்காங்க. இந்த 7 பேர்ல யார் வெளியே போறதுக்கு சான்சஸ் இருக்கு, யார் வந்து ஸ்டே பண்ணுவா அப்படிங்கிற கருத்து உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க. நீங்க யாருக்காச்சும் ஓட்டு போடுற ஐடியால இருந்தீங்கன்னா அதையும் கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் நீங்க கண்டிப்பா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் டைமுக்கு வந்து சேர்ந்துடும். ஸோ மீண்டும் இது மாதிரி சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூவோட சூப்பரான ட்ரோலோட வந்து சந்திக்கிறேன். பை ஃப்ரம் சாப்பி, டாடா, பை பை அண்ட் டேக் கேர்.